கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களின் கண்ணியம் தெரியாமல் தான் இன்றைக்கு நிறைய அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில இடங்களிலே பார்த்தால் நெருப்புகளை போட்டு மிதிக்கிறார்கள். சில இடங்களிலே பார்த்தால் பொய்க்கால் குதிரைகளை போட்டுக்கொண்டு வேஷங்களை போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தின் மீது இருக்கின்ற பாசத்தில் செய்யக்கூடியது அல்ல. அவர்களை கேவலப்படுத்துவது, அவர்களை கிண்டல் செய்வது, அவர்களை நாம் நையாண்டி செய்யக்கூடிய வேலைகள் தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில் இருந்து நமக்கு விளங்குகிறது. எவனுடைய கைவசத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் கூறுகிறேன், அஹ்லுல் பைத் அவரை யார் கேவலப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்துகிறார்களோ, அல்லாஹ் அவர்களை கண்டிப்பாக நரகிலே நுழைய வைப்பான் என்ற ஹதீஸை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய ஊர்களிலே நாம் பார்க்கிறோம். சில குதிரைகளிலே உட்கார வைத்துக் கொண்டு ஹசன் என்றும் ஹுசைன் என்றும் அலி என்றும் அப்பாஸ் என்றும் அவர்கள் கத்துகின்ற கூக்குரல் விடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லுல் பைத்துகள் கண்ணியமானவர்கள். அவர்களை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அவர்களை கேவலப்படுத்தினால் அல்லாஹ் நரகத்தில் நுழைய வைப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத்துகளை, அவர்களின் சிறப்புகளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் வரலாறுகளை, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் வரலாறுகளை, ஹசன் ரலியல்லாஹு அவர்களின் வரலாறுகளை, அலி ரலியல்லாஹு அவர்களின் வரலாறுகளை, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களின் வரலாறுகளை, நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களின் வரலாறுகளை எல்லாம் உங்களுடைய குடும்பத்திலே குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணித்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அந்த ஹதீஸின் படியிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே அஹ்லுல் பைத்துகளிடத்தில் அன்பாக நடந்து கொள்வதுதான் அல்லாஹ்விற்கு அன்பை, அல்லாஹ்வினுடைய அன்பை அடைய முடியுமே தவிர அஹ்லுல் பைத்துகளை கேவலப்படுத்தினால் அல்லாஹ்வின் அன்பை பெற முடியாது, அல்லாஹ்வினுடைய கேவலத்தை தான் பெற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸிலிருந்து நமக்கு விளங்குகிறது.